கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்தோடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என் ஆத்மதன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியார். எப்பவுமே ஒரு பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பொதுவான பலன்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போது கன்னியில் இருந்த சுக்கிரன் துளாராசிக்கு வந்து மேஷராசி பார்க்குறார். அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது? இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று முன்னமே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து, அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு, ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டாங்க எப்படி இருப்பார்? அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? முழு பலத்தோட உற்சாகத்தோட பழையபடி தன்னோட வேலையை எடுத்து போட்டு செய்வார். ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார். அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும்? சுக்கிரன் வந்து ஆசாபாசனுக்குரியவர், ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார், சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ சுக்கிரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி வகையில் சுக்கிர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விபரீதமான நற்பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கிரனுடைய பயிற்சி நடக்குது. அதை பற்றி தான் சொல்லுவேன். சுக்கிரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த 3 சித்தர்களை இந்த சுக்கிர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும். பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பதிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றுமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பலிக்க மாட்டுது, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயம். அப்போது போகர் 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரையும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த 3 சித்தர்களை இந்த சுக்கிர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க 3 பேருமே. இதை நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் சுக்கிரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கிர பயிற்சி எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். பெண்கள் வழி கற்பழிப்பு, பெண்கள் வழி களவு போகிறது, பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும். இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும், வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும், பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய மதிப்பு உயரும், பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள், பிரபலமாவார்கள். எல்லாமே இந்த இப்போது சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் தானே? அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதறல் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும், ஆன்மீகம் செழித்தோங்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டு மக்களையாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், இப்படிலாம் நம்ம குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும். ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும். ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா
அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா, பிரபலம் ஆகிறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலமாவாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, மன நிறைவோடு இருக்க போகிறாங்க, எல்லா நலன்களை பெற்று வாழ போகிறாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை 2வது அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார். மேஷராசின்ற போது செவ்வாயோட வீடு, பூமிகாரகன். அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும். நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், நல்லதாக வாங்கி போடலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும், நல்லா விளம்பரப்படுத்தப்படும், வளர்ச்சி அடையும். இது மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்வது, பெண்களை நம்பி இருக்கிறதுக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைய போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது, பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது. பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. உக்கிரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது. இதெல்லாமே நடக்க போகுது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக இருந்து கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்க. கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசிலேருந்து 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். பெரும்பாலும் 10ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு முன்னேற்றமான டெவலப்மெண்ட். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வேணும் இல்லையா, எந்த ஒரு விஷயமாக தான் முன்னேற்றம் வேணும், அந்த முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையான விஷயம், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சவங்களுக்கு வேறு மாற்றல் போய் அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. எல்லா வகையிலுமான வருமானமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அப்போது அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அதை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா உங்கள் ராசியை சனிக்கு அவர் நட்பு கிரகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா வகையிலும் ஏற்ற கொடுப்பார். போட்டி பந்தயம்லாம் கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் மகர ராசிக்காரர்கள் போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சால் ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10ல் வரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகமாக இருந்தால் முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுவீங்க, கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சியால் எல்லா விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு இந்த பதிவில் சொல்கிறேன். இது இல்லாமல் 4ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய வீடு பிரச்சனை, பாதி வீடு கட்டியிருப்பீங்க, கட்ட முடியாமல் போயிருக்கும், அது இப்போ தொடர்ந்து கட்டுவீங்க. இல்லை வீடே வாங்கணும்னு நினைப்பீங்க, அது வாங்கிடுவீங்க. இல்லை எல்லோரோடையும் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து வாங்கணும் வீடுன்னு நினைப்பீங்க, அது மூலிமா வாங்கிடுவீங்க. இதெல்லாமே நடக்கும். எந்த வகையால் ஒரு வீடு அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது இல்லாமல் இடம் வாங்கி போடலாம், அது விற்கக்கூடியவங்களாக தான் விற்றுடலாம். சில பேர்லாம் கேள்விப்படுவாங்க, இந்த இடத்த விற்றா தான் எனக்கு வீடு கட்ட முடியும்வாங்க. இன்னொரு இடத்துல இடம் இருக்கும், ஒரு இடத்த விற்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த இடத்த விற்றுட்டு அந்த பணத்தில் ஏற்கனவே இன்னொரு இருக்கிற இடத்துல வீடு கட்டுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரியும் லாபங்கள் அந்த நேரங்கள் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குவீங்க. இல்லைனா அதுவும் இருக்கட்டும், புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுவும் வாங்குவீங்க. இதெல்லாமே வசதிகளுக்கு உண்டான வாழ்க்கையாக தான் உங்களுக்கு அமைய போகுது. அது இல்லாமல் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்துவாங்க. கொடுக்கறவங்களாம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது இருந்தாலும் எல்லாமே நல்லது செய்ய முடியும். அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும். எந்த நோய் இருந்தாலும் கொஞ்சம் கவனிக்கப்பட்டு நீங்கள் அதை சரி பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு குறை, ஒரு தயக்கம், ஒரு பய உணர்வு இருந்திருக்கும். அதெல்லாமே போயிட்டு நல்லபடியாக. ஏன்னா 10ல் வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. இது மாதிரிலாம் செய்யும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகான்னு பார்க்கும்போது அந்த சுக்கிர அம்சமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய அம்சமாக ஈஸ்வரன் கூட சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரேஸ்வரன் சொல்லுவாங்க, சுக்கிரேஸ்வரன்வாங்க. இந்த அக்னீஸ்வரன்வாங்க. கஞ்சனூர் போனீங்கன்னா சுக்கிரன் சொல்லணுவாங்க. அங்கே ஈஸ்வரன் தான் இருக்கார். அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சுக்கிரன் அம்சம் பெற்ற பெண் தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க,
கஷ்டப்பட்டு உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்க அவங்களுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் தானம் தர்மம் பண்ணலாம். அவங்க சொற்ப வருமானம் தான் வரும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் தானம் தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வந்திருக்கும், கைக்கு கிடைக்கும், விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்காது அவங்கள வாழ்க்கை. மாதம் மாதம் கடை வாங்கியே காலத்தை ஓட்டின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் உதவி பண்ணுறது அதுவும் ரொம்ப பெரிய விஷயம், புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு உதவி கிடைக்கும்போது, சைட் சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது அவங்களுக்கு இங்கே தெரிஞ்சவராக இருக்கலாம், அறிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போது அதனாலேயே உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களுக்கு வர பெரிய விஷயம் தடுமாறி தடங்களாக இருந்ததுலாம் இது பண்ணிங்கன்னா உடனே அது நடந்துடும். இதுதான் சூட்சமம், வேறு ஒரு விஷயமும் இல்லை. கர்மா கரையிறதுக்கு என்னென்னா, நம்மளே தாழாமல் போய் தான தர்மம் பண்ணாலோ, ஜீவராசிகளை காப்பாற்றினாலோ, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கிட்டாலுமே கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு நேர்மை, சத்தியம், இப்படி நீதி தவறாமல் இப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாமே அப்படியே இருந்துட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொய் பேசாமல் இருங்க, ஏமாற்றாமல் இருங்க. இது தொடர்ந்து இப்போ கடைப்பிடிச்சிட்டு வாங்க. ஒரு குறிக்கோளோடு வாழுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்படி வாழக்கூடியவங்க தான் நீங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வித ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திடீர்னு எதிர்பாராத ஒரு தொகை இல்லை ஒரு பொருள் வந்து சேரும். எதிர்பாராமல் வர்றது பெரிய விஷயம். எதிர்பார்த்து வர்றது வருது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் எதிர்பாராமல் வர்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எப்படி நடந்தது எனக்கே தெரிலன்னுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் வந்து சேரும், பொருள் வந்து சேரும். அது மூலிமா அதுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. எப்பவுமே திடீர்னு எதிர்மாறம் வந்துட்டாக்கா நம்ம திக்குமுக்காடி போயிடுவோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம். அந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருந்து வந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம், இந்த பொருளை எப்படி நம்ம வச்சுக்கலாம், அனுபவப்படலாம், யூஸ் பண்ணலாம், அது மூலிமா எப்படி நன்மையை செய்யலாம் அப்படின்றது தான் நீங்கள் யோசித்து கண்டிப்பாக நடக்கணும். இது மாதிரி நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி பலன் உங்கள் மகராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை. அது பெண்களோட பழகிற விஷயத்தில் அவங்கள மதிப்பு கொடுத்து பேசணும், நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான. ஏன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை, விவாதங்கள், இது மாதிரிலாம் பிரச்சனைகள் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் அனுசரித்து நடந்துட்டிங்கன்னா கடுமையான வாக்கு சொல்லாமல் நல்ல சாந்தமான வார்த்தையை சொல்லி எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து உங்களுடைய உரிமை விட்டு கொடுக்காம உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் பிரகாசிக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.